அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மட்டன் பிரியாணி செய்கிறேன். இதுக்கு தேவையான ஆனியன், டொமேட்டோ, ஆயில் ஊற்றிக்கிறேன். பட்டை, ஏலக்காய், லவங்கம். ஆனியன் போடுறேன். நல்லா வதங்கணும். இது நல்லா ரோஸ் ஆகணும். வதங்கி சால்ட்டு போடுறேன். நல்லா வதங்கணும். தக்காளி, பச்சை மிளகாய் போடுறேன். நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். வதங்கணும் நல்லா. மட்டன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ வந்து புதினா போடுறேன். கொத்தமல்லி போடுறேன். எல்லாம் நல்லா வதங்கணும். மட்டனில் காரம் பிடிக்கணும்ல, அதனால் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா வெந்துருச்சு. மட்டனு தம் பிரியாணி செய்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச மட்டனு அதில் போடுறேன். இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டு வேக வச்சது இதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணுறேன். மட்டன் போட்டாச்சு. தயிர் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். தயிர் 1/2 லெமன் போட்டு பிழிஞ்சிக்கலாம். 1/2 லெமன் பிழிஞ்சாச்சு. இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ரைஸ் வேக வச்சுக்கிறேன். இது வெந்தவுடனே வடிச்சிட்டு இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணலாம். இப்படி சாதமும் வெந்துருச்சு. வடிச்சிட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணலாம். சாதம் வடிச்சாச்சு. இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே காமி கட் பண்ணுவோம். தம் பிரியாணி தம் ஆகுது. நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடலாம். சுவையான தம் பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெய் போடுறேன். போட்டு கொஞ்ச நேரம் தம்மு போடலாம். தம் ஆகணும். நல்லா தம் ஆகணும். தம் பிரியாணி நல்லா தம் ஆயிடுச்சு. மட்டன் தம் பிரியாணி ரெடி. இதுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் சட்னி. மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்டியாக இருக்குது. தம் பிரியாணி